ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் தீம் வந்து அன்பை பற்றி. உலகத்தில் உள்ள எல்லா உயிருக்கும் அந்த அன்பு உணர்வு இருக்கு. அன்பு என்றால் என்ன? அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்புக்கு பராமை இல்லை. அன்பு தற்புகையை நாளாது. அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்தில் சந்தோஷப்படும். இது போல சொல்லிட்டே போகலாம். அன்பை பற்றி உண்மையான அன்பு எப்படி இருக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏசப்பா தெரியும்ல, சாதாரண மனுஷனாக வந்தார். கடலோட பிள்ளையாக இருந்து சாதாரண மனுஷனும் பூமிக்கு வந்து மனிதருக்குரிய அனைத்து இயல்பையும் கொண்டு டெம்டேஷன் எல்லா சோதனைகளிலும் வெற்றி பெற்றவர். பரிசுத்த ஆவியோட துணையோடு நம்மளோட பாவங்களுக்காக, என்னோட பாவங்களுக்காக சாட்டை அடி வாங்கி முள்முடி சூடி எச்சு துப்புதாங்க அவர் முகத்தில். அப்போ கூட அவர் பொறுமையாக இருந்தது. அவர் மேலே செய்யாத பழிய சுமத்தினாங்க. அப்போ கூட பொறுமையாக இருந்தது. நம்மளோட பாவத்துக்காக, அவர் நம்ம மேலே வச்சிருக்க அன்புக்காக. அதை நம்ம எப்போ ரியலைஸ் பண்ணியிருக்கோம்? நம்ம எப்போ அவர் மீது அன்பு வைக்க முடியும்? அவரு சிலுவையில் அரைஞ்சு அவரோட அன்பை வெளிக்காட்டினார். நம்ம ஒருத்தரோட இருக்கிற பகைமை அதெல்லாம் உடைத்து அன்பு எப்படி வெளிக்காட்டுறது? எதுவாக இருந்தாலும் அந்த கல்லான இதயத்தை மாற்றி தசையான இதயத்தை கொண்டு மற்றவங்க நம்மளுக்கு எவ்வளோ துன்பத்தை கொடுத்தாலும் அதை பொறுத்து கொள்ள வேண்டும். எல்லாருக்குமே தெரியும், ஒரு கணத்தில் அரைஞ்சா இன்னொரு கணத்தை காட்டணும். ஏசப்பா சொல்லியிருக்காருல. ஆனால் அந்த இயேசப்பா அளவுக்கு அன்பு செய்தது அந்த ஈஸி இல்லை. எந்த அளவுக்கு உன்னோட அன்பு மற்றவங்க கிட்ட இருக்கோ அந்த அளவுக்கு நீ மற்றவங்களோட அன்பை பெறுவ. நீ என்ன கொடுக்குறியோ நீ அதை தான் பெறுவ. நீ என்ன விதைக்கிறியோ நீ அதை தான் அறுவடை செய்வ. நீ அன்பு விதைச்சா அன்பு தான் உனக்கு திரும்பி வரும். இதில் ஆணித்தனமாக நான் சொல்கிறேன். பைபிளில் ஒரு கடவுள் பைபிளில் போட்டு இருக்கு, இதுமாரி விண்ணுலகத்தில் நல்லவங்களையும் கெட்டவங்களையும் பிரிக்கிறாங்க. கெட்டவங்க கிட்ட கேட்குறாங்க கடவுள், இதுமாரி ஆடை இன்றி இருந்தேன், நீர் எனக்கு ஆடை அளிக்கவில்லை. பசியின்றி இருந்தேன், எனக்கு உணவளிக்கிறது. பசியின்றி இருந்தேன், பசியோடு இருந்தேன்,
நீங்கள் எனக்கு உணவளிக்கவில்லை. சிறைச்சாலையில் இருந்தேன், நீங்கள் என்னை காண வரவில்லை. மருத்துவமனையில் இருந்தேன், நீங்கள் என்னை பார்க்கவில்லை. உடனே கடவுள் கேட்குற, உடனே அந்த கெட்டவங்களாம் கேட்குறாங்க, பாவிகள்லாம் கேட்குறாங்க விண்ணுலகத்தில். கடவுளே, நீங்கள் அங்கே எங்கெல்லாம் இருந்தீங்க? யார் யாரெல்லாம் ஆடையின்றி இருந்தாங்களோ நானே இருந்தேன். யார் யாரெல்லாம் உணவின்றி இருந்தாங்களோ நானே இருந்தேன். யார் யாரெல்லாம் பசித்து இருந்தாலோ நானே பசித்து இருந்தேன். யார் யாரெல்லாம் சிறைச்சாலையில் இருந்தாலும் நானே இருந்தேன். அப்படி சொல்லிட்டு அவர்களுக்கெல்லாம் யார் உதவி செய்தார்களோ அவர்களுக்கு எனக்கே செய்தார்கள். அவர்களுக்கு உதவி செய்தவர்கள் எனக்கே செய்தார்கள். அப்படி பார்க்கக்குள்ள உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஒரு சமயத்தில் பசியோடு இருந்திருப்போம், ஆடை இன்றி இருந்திருப்போம். சிறைச்சாலையில் இருந்திருப்போம். மருத்துவமனையில் இருந்திருப்போம். நம்ம பிறக்கக்குள்ள தாய் வயிற்றில் பிறக்கக்குள்ள எந்த ஒரு துணியும் இல்லாமல் தானே பிறக்கிறோம், தனியாக தானே வரும். அதே மீறி இறக்கக்குள்ள எந்த ஒரு துணியும் இல்லாமல் இருக்கும். ஜீசஸ் கிராஸில் அறியப்பட்டார். அவருக்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? ஒன்றுமே இல்லை. அவர் கடவுளோட மகனாக இங்கே மனித இயல்பில் இருந்தார், மனுஷனாக இருந்தார். இங்கே இருந்து பாடுகள் அனுபவிச்சார். ஆனால் நம்ம பாடுகள் அனுபவிக்கல. அதுதான் வித்தியாசம். நீங்கள் சொல்லலாம், அதான் எங்களுக்கெல்லாம் துன்பமாக இருக்கிறது, துன்பம்லாம் வருதுன்னு. ஆனால் கடவுள் ஈசப்பா பட்ட துன்பம் அளவுக்குலாம் நம்மளுக்கு கடவுள் துன்பம் கொடுக்கல. அவருக்கு தெரியும் எந்த அளவுக்கு துன்பத்தை தாங்குவான், சோதனைகள் தாங்குவான். அந்த அளவுக்கு தான் அழகிக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. சோதனை வரும், பாவம் செய்யணும்னு தோணும், அது சோதனை வரும். யாருக்கும் சோதனை வராமல் இல்லை, கடவுளுக்கே சோதனை இருக்கு, இயேசப்பாக்கு. ஆனால் அந்த பாவத்தில் விழாமல் இருக்கிறது தான் முக்கியம். இன்க்ளூடிங் மீ, நானே ஒரு மோசமான பெரிய பாவி, முன்னாள் பாவி, முன்னாள் வரி வசூலிப்பவன்னு மத்தேயு சொல்லுவார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சீஷர்களில் ஒருவர் மத்தேயுன்னு இருப்பார். அவர் சொல்லுவார், முன்னாள் பாவி, முன்னாள் வரி வசூலிப்பவன். எல்லாருமே மனம் திரும்புங்க. டான் பாஸ்கோ சொல்ற மாரி தான், ஆடுங்கள், பாடுங்கள், கொண்டாடுங்கள், ஆனால் பாவம் மட்டும் செய்யாதீர்கள். ஏன்னா மானிட மகன் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறார், உங்கள் உள்ளத்தில் உடம்பு, உங்கள் ஆத்மா உங்கள் முழு இதயத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு ஆத்மாவோடு கடவுளாகி ஆண்டவரை அன்பு செய்வாயாக. அதுக்கு என்ன அர்த்தம்? உன்னை அன்பு செய்வது போல உன் அயலானை அன்பு செய்ய வேண்டும். அயலானா யாது?
நம்ம சகோதர சகோதரிகள், பிற இனத்தார், உலகில் உள்ள எல்லாருமே அதான். பின்னேற்பு அடையறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை எனக்கு படிச்சிருக்கேன். உன் எதிரிகளை அன்பு செய், இதோ நான் வருகிறேன். அப்படி அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்க எல்லாருமே உங்களுக்கு எதிரியாக தான் இருக்காங்க. எல்லாருமே ரெண்டு கெட்டாக தான் இருப்பாங்க. நல்லவங்களாகவும் இருப்பாங்க, கெட்டவங்களாகவும் இருப்பாங்க. அப்போனா உங்களுக்கு இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா எதிரியுமே அன்பு செய்யணும். எல்லாரையும் எதிரியாக பார்த்து அன்பு செய்யணும். அப்போனா உங்களுக்கு நான் தான் முதல் எதிரி, என்ன அன்பு செய்யணும். ஓகேவா? அப்போனா எல்லாரையும் எதிரியாக பார்த்து அன்பு செய்யுங்க. அப்போ உங்களால் ஈஸியாக அன்பு செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா உலகத்தில் இருக்க எல்லாரையும் ஏசப்பாவாக பார்த்து அன்பு செய்யுங்க. ஏன்னா அந்த நிலைமையில் இருக்கிறவங்க எல்லாருமே நான் தான் கடவுள் சொன்னாங்க. அப்போனா எல்லாருமே இயேசு கிறிஸ்து தானே. எல்லா உள்ளத்துலேயும் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அதை உணர்ந்து அன்பு செய்யுங்க. அதுவும் இல்லாமல் பகவத்கீதையிலையும் சொல்லுவாங்க, அன்பே சிவம், அன்பே துணை. அன்பை பற்றி எல்லாருமே அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சரி, கடைசியாக ஒரு ப்ரேயர் பண்ணிக்கலாம். அன்பு தந்தை இறைவா, இன்று நாளை தந்தமைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரையும் பாவங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே. அவர்கள் மீண்டும் அந்த சோதனையில் விழாமல் பரிசுத்த ஆவி அனுப்பி அவர்களுடைய பாவங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவி அனுப்பி அவர்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உலகத்தில் உள்ள ஆத்மாக்கள் உத்திருக்கிற ஸ்தலத்தில் உள்ள ஆத்மாக்களின் பாவங்களை மன்னித்து அவர்களை மோட்சத்திற்கு கொண்டு சேர்த்தருளும் ஆண்டவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். ஆமீன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் தீம் அன்பை பற்றி. உலகத்தில் உள்ள எல்லா உயிருக்கும் அந்த அன்பு உணர்வு இருக்கு. அன்பு என்றால் என்ன? அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்புக்கு பராமை இல்லை. அன்பு தற்புகையை நாளாது. அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்தில் சந்தோஷப்படும். இது போல சொல்லிட்டே போகலாம் அன்பை பற்றி. உண்மையான அன்பு எப்படி இருக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏசப்பா தெரியும்ல, சாதாரண மனுஷனாக வந்தார். கடவுளோட பிள்ளையாக இருந்து சாதாரண மனுஷனும் பூமிக்கு வந்து மனிதருக்குரிய அனைத்து இயல்பையும் கொண்டு டெம்டேஷன் எல்லா சோதனைகளிலும் வெற்றி பெற்றவர். பரிசுத்த ஆவியோட துணையோடு நம்மளோட பாவங்களுக்காக, என்னோட பாவங்களுக்காக
சாட்டை அடி வாங்கி முள்முடி சூடி எச்சு வாயில் எச்சு துப்புதாங்க அவர் முகத்தில். அப்போ தான் அவர் பொறுமையாக இருந்தது. அவர் மேலே செய்யாத பழிய சுமத்தினாங்க. அப்போ தான் பொறுமையாக இருந்தது. நம்மளோட பாவத்துக்காக அவர் நம்ம மேலே வச்சிருக்க அன்புக்காக. அதை நம்ம எப்போ ரியலைஸ் பண்ணியிருக்கோம்? நம்ம எப்போ அவர் மீது அன்பு வைக்க முடியும்? அவர் சிலுவையில் அரைஞ்சு அவரோட அன்பை வெளிக்காட்டினார். நம்ம ஒருத்தரோட இருக்கிற பகைமை அதெல்லாம் உடைத்து அன்பு எப்படி வெளிக்காட்டுறது? எதுவாக இருந்தாலும் அந்த கல்லான இதயத்தை மாற்றி தசையான இதயத்தை கொண்டு மற்றவங்க நம்மளுக்கு எவ்வளோ துன்பத்தை கொடுத்தாலும் அதை பொறுத்து கொள்ள வேண்டும். எல்லாருக்குமே தெரியும், ஒரு கணத்தில் அரைஞ்சா இன்னொரு கணத்தை காட்டணும். ஏசப்பா சொல்லியிருக்காருல. ஆனால் அதை அந்த இயேசப்பா அளவுக்கு அன்பு செய்தது அந்த ஈஸி இல்லை. எந்த அளவுக்கு உன்னோட அன்பு மற்றவங்கக்கிட்ட இருக்கோ அந்த அளவுக்கு நீ மற்றவங்களோட அன்பை பெறுவ. நீ என்ன கொடுக்குறியோ நீ அதை தான் பெறுவ. நீ என்ன விதைக்கிறியோ நீ அதை தான் அறுவடை செய்வ. நீ அன்பு விதைச்சா அன்பு தான் உனக்கு திரும்பி வரும். இதில் ஆணித்தனமாக நான் சொல்கிறேன். பைபிளில் ஒரு கடவுள் பைபிளில் போட்டு இருக்கு, இதுமாரி விண்ணுலகத்தில் நல்லவங்களையும் கெட்டவங்களையும் பிரிக்கிறாங்க. கெட்டவங்கக்கிட்ட கேட்குறாங்க கடவுள், இதுமாரி ஆடை இன்றி இருந்தேன், நீர் எனக்கு ஆடை அளிக்கவில்லை. பசியின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு உணவளிக்க. பசியின்றி இருந்தேன், பசியோடு இருந்தேன், நீங்கள் எனக்கு உணவளிக்கவில்லை. சிறைச்சாலையில் இருந்தேன், நீங்கள் என்னை காண வரவில்லை. மருத்துவமனையில் இருந்தேன், நீங்கள் என்னை பார்க்கவில்லை. உன்னை கடவுள் கேட்குற, உடனே அந்த கெட்டவங்களாம் கேட்குறாங்க, பாவிகள்லாம் கேட்குறாங்க. விண்ணுலகத்தில் கடவுளே நீங்கள் அங்கே எங்கெல்லாம் இருந்தீங்க? யார் யாரையெல்லாம் ஆடையின்றி இருந்தாங்களோ நானே இருந்தேன். யார் யாரையெல்லாம் உணவின்றி இருந்தாங்களோ நானே இருந்தேன். யார் யாரையெல்லாம் பசித்து இருந்தாலோ நானே பசித்து இருந்தேன். யார் யாரையெல்லாம் சிறைச்சாலையில் இருந்தாலும் நானே இருந்தேன். அப்படி சொல்லிட்டு அவர்களுக்கெல்லாம் யார் உதவி செய்தார்களோ அவர்களுக்கு எனக்கே செய்தார்கள். அவர்களுக்கு உதவி செய்தவர்கள் எனக்கே செய்தார்கள். அப்படி பார்க்கக்குள்ள உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஒரு சமயத்தில் பசியோடு இருந்திருப்போம், ஆடை இன்றி இருந்திருப்போம், சிறைச்சாலையில் இருந்திருப்போம். மருத்துவமனையில் இருந்திருப்போம்.
நம்ம பிறக்கக்குள்ள தாய் வயிற்றில் பிறக்கிறவங்கள பிறக்கக்குள்ள எந்த ஒரு துணியும் இல்லாமல் தானே பிறக்கிறோம், தனியாக தானே வரும். அதே மாரி இறக்கக்குள்ள எந்த ஒரு துணியும் இல்லாமல் இருக்கும். ஜீசஸ் கிராஸில் அறியப்பட்டார். அவருக்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? ஒன்றுமே இல்லை. அவர் கடவுளோட மகனாக இங்கே மனித இயல்பில் இருந்தார், மனுஷனாக இருந்தார். இங்கே இருந்து பாடுகள் அனுபவிச்சார். ஆனால் நம்ம பாடுகள் அனுபவிக்கல. அதுதான் வித்தியாசம். நீங்கள் சொல்லலாம், அதான் எங்களுக்கெல்லாம் துன்பமாக இருக்கிறது, துன்பம்லாம் வருதுன்னு. ஆனால் கடவுள் ஈசப்பா பட்ட துன்பம் அளவுக்குலாம் நம்மளுக்கு கடவுள் துன்பம் கொடுக்கல. அவருக்கு தெரியும் எந்த அளவுக்கு இவன் துன்பத்தை தாங்குவான், சோதனைகள் தாங்குவான். அந்த அளவுக்கு தான் அழகிக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. சோதனை வரும், பாவம் செய்யணும்னு தோணும், அது சோதனை வரும். யாருக்கும் சோதனை வராமல் இல்லை, கடவுளுக்கே சோதனை இருக்கு, இயேசப்பாக்கு. ஆனால் அந்த பாவத்தில் விழாமல் இருக்கிறது தான் முக்கியம். இன்க்ளூடிங் மீ, நானே ஒரு மோசமான பெரிய பாவி, முன்னாள் பாவி, முன்னாள் வரி வசூல். இப்போ நின்று மத்தேயு சொல்லுவார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சீஷர்கள் ஒருவர் மத்தேயுன்னு இருப்பார். அவர் சொல்லுவார், முன்னாள் பாவி, முன்னாள் வரி வசூலிப்பவர். எல்லாருமே மனம் திரும்புங்க. டான் பாஸ்கோ சொல்ற மாரி தான், ஆடுங்கள், பாடுங்கள், கொண்டாடுங்கள், ஆனால் பாவம் மட்டும் செய்யாதீர்கள். ஏன்னா மானிட மகன் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறார், உங்கள் உள்ளத்தில் இருக்கிறார். உங்கள் உள்ளத்தில், உடம்பு, உங்கள் ஆத்மா உங்கள் முழு இதயத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு ஆத்மாவோடு கடவுளாகி ஆண்டவரை அன்பு செய்வாயாக. அதுக்கு என்ன அர்த்தம்? உன்னை அன்பு செய்வது போல உன் அயலானை அன்பு செய்ய வேண்டும். அயலானா யாது? நம்ம சகோதர சகோதரிகள், பிற இனத்தார், உலகில் உள்ள எல்லாருமே அயலான் தான். பின்னேற்பு அடையத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை எனக்கு படிச்சிருக்கேன். உன் எதிரிகளை அன்பு செய், இதோ நான் வருகிறேன். அப்படி அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு எதிரியாக தான் இருக்காங்க. எல்லாருமே ரெண்டு கெட்டாக தான் இருப்பாங்க. நல்லவங்களாகவும் இருப்பாங்க, கெட்டவங்களாகவும் இருப்பாங்க. அப்போனா உங்களுக்கு இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா எதிரியுமே அன்பு செய்யணும். எல்லாரையும் எதிரியாக பார்த்து அன்பு செய்யணும். அப்போனா உங்களுக்கு நான் தான் முதல் என்ன அன்பு செய்யணும். ஓகேவா? அப்போனா எல்லாரையும் எதிரியாக பார்த்து அன்பு செய்யுங்க. அப்போ உங்களால் ஈஸியாக அன்பு செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா உலகத்தில் இருக்க எல்லாரையும் ஏசப்பாவை பார்த்து அனுப்பிடுவீங்க. ஏன்னா அந்த நிலைமையில் இருக்கிறவங்க எல்லாருமே நான் தான் கடவுள் சொன்னாங்க. அப்போனா எல்லாருமே இயேசு கிறிஸ்து தானே. எல்லார் உள்ளத்துலேயும் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு.
அதை உணர்ந்து அன்பு செய்யுங்க. அதுவும் இல்லாமல் பகவத்கீதையில சொல்லுவாங்க, அன்பே சிவம், அன்பே துணை. அன்பை பற்றி எல்லாருக்கும் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சரி, கடைசியாக ஒரு ப்ரேயர் பண்ணிக்கலாம். அன்பு தந்தை இறைவா, இன்று நாளை தந்தமைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரையும் பாவங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே. அவர்கள் மீண்டும் அந்த சோதனையில் விழாமல் பரிசுத்த ஆவி அனுப்பி அவர்களுடைய பாவங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவி அனுப்பி அவர்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உலகத்தில் உள்ள ஆத்மாக்கள் உத்திருக்கிற ஸ்தலத்தில் உள்ள ஆத்மாக்களின் பாவங்களை மன்னித்து அவர்களை மோட்சத்திற்கு கொண்டு சேர்த்தருளும் ஆண்டவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். ஆமீன்.